வரலட்சுமி சரத்குமார் அண்ட் நிக்கோலை சச்தேவ் இவங்க 2 பேருக்கும் கடந்த ஜூலை 10ஆம் தேதி தாய்லாந்தில் இருக்க கிராபி ஐலாண்டில் செம்ம கிராண்டாக வெட்டிங் நடந்து முடிஞ்சிருந்தது. இவங்களோட வெட்டிங்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேரே கலந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் வரலட்சுமி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அவங்களோட வெட்டிங் பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு நிறைய ஓப்பன் அப்பாக பேசியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இப்போ எல்லாராலையும் வைரலாக பார்க்கப்பட்டுட்டு வருது. ஃபைனலாக நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னோட வெட்டிங் முடிஞ்சிருச்சு. என்னோட பிரின்ஸ் என்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன். நான் ஒரு நாள் டவுனாக இருந்தேன் அப்படின்னா உடனே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய லவ் பண்ணுவோம், நிறைய சிரிப்போம், நிறைய சாப்பிடுவோம், நிறைய ஊர் சுற்றுவோம். லவ் யூ ஸோ மச் நிக்கோலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே நான் தான் அழகான மணப்பெண் அப்படின்னு என்னை உணர வச்சுருக்கீங்க, அதுக்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட வெட்டிங் அப்போ எடுக்கப்பட்ட எல்லா பிக்சரையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் வரலட்சுமி, சரத்குமார், நிக்கோலை சச்தேவ் இவங்க 2 பேரும் இன்னும் தாய்லாந்தில் தான் இருக்காங்க. கப்புள்ஸ் 2 பேரும் தாய்லாந்தை சுற்றி இருக்க எல்லா பிளேஸ்லையுமே அவங்களோட ஹனிமூன் செலிப்ரேஷனை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட இந்த மந்த் எண்டுக்கு தான் சென்னை வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. தாய்லாந்து மட்டும் இல்லாமல் தாய்லாந்தை சுற்றி இருக்க நிறைய ஐலாண்டுக்கு அவங்க ஹனிமூன் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் ஹனிமூன் அப்போ நிறைய ஃபோட்டோ ஷூட்டுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி வரலட்சுமி நிக்கோலை சச்தேவோட வெட்டிங்கை OTTயில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க.